மார்னிங் அதுவுமா vlog எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். காலையில ஏந்திச்சதும் வெளியே போய் நான் வளர்க்குற பாட்ஸை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். ஸோ நான் பாட்ஸை பார்த்துட்டு காலையிலே செடிக்கு தண்ணி ஊற்றி விண்டோ டோர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு வெளியே இருக்கிற காற்று உள்ளே வர மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சா காலையில் நம்ம மூடே சேஞ்ச் ஆயிரும். இதில் தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சு டெய்லியும் சேஞ்ச் பண்ணுவேன். சில நேரத்தில் 2 days விட்டு சேஞ்ச் பண்ணுவேன். இதில் புதுசாக மணி பிளான்ட் போட்டிருக்கிறேன். அது வளர்ந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வளரும். பாட்ஸ் வைக்கிற இடத்துல நார்மலாகவே அழுக்காயிரும் சீக்கிரமாக. ஸோ டெய்லி தண்ணி ஊற்றும் போதே இப்படி நார்மலாக தொடச்சி வச்சுட்டாக்கா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் பாட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக எந்த பாட்டில்ஸும் வாங்கலை. என்கிட்ட பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதுலேயே நான் ஹோல்ஸ் போட்டுட்டு அதையே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே எழுந்துச்சி நேற்று வச்ச கொழும்பு இருந்துச்சு. அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டாக்கா நல்லா இருக்கும். இல்லைன்னா வெயிலுக்கு பாலாயிடும்னுட்டு சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன். கொழும்பு பாலும் சேர்ந்து சூடு பண்ணலான்னு பார்த்தா கொழும்பு நல்லா தான் இருக்குது. நைட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன். பாலும் நல்லா தான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். பட் ஸ்டில் அது கெட்டுடுச்சு. ஸோ அதை தூக்கி போட்டாச்சு. காலையிலே பூரி செய்யலான்னு நினச்சேன். பூரிக்கு சட்னி நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்கும். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்னு நினச்சி நான் எனக்கு சட்னி செஞ்சுக்கிட்டேன். இப்போ பூரிக்கு மாவு எப்படி பேசுகிறது, சட்னி எப்படி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு அன்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இது 4 பேருக்கானது. 4 கப் கோதுமை மாவு. நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க கோதுமை மாவை. அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கின்னு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா மாவு அழகாக மெதுவாக வரணும். இப்படியே நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி டைட்டாக பிசையணும். இது சைடில் இருக்கட்டும். இது மேலே லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 15 minutes வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரம் அது ஊறுதோ அவ்வளோவும் நல்லது தான். நல்லா உப்பி வரும். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு தேவையானது பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சட்னிக்கு தேவையானது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கட் பண்ணி வச்ச வெங்காயம், சட்னிக்கல்ல ஒரு 4 ஸ்பூன், பாதி சிப் கட் பண்ணி வச்ச தேங்காய். நான் இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையானது உளுந்து, கடுகு, கரைப்பாக்கு, காஞ்ச மிளகாய். இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தண்ணியை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமாகிடுச்சுனாக்கா ரொம்ப தண்ணி ஆகிடும், சட்னி நல்லா வராது. மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தாளிப்புக்காக பேனை வச்சு தாளிச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சட்னி அரைச்சி அதை தாளிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் தெரியாதவங்க இருக்கிறீங்கள, அவங்களுக்காக தான் இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறது. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் உடஞ்ச உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. ஆக்சுவலி எல்லோரும் கடுகு போட்ட பிறகு தான் எல்லோரும் உளுந்து போடுவாங்க.
ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் எப்போ பார்த்தாலும். ஃபஸ்ட்டு உடஞ்ச உளுந்து போட்டுருங்க. அப்புறமா அது கொஞ்சம் லைட்டாக சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்ட பிறகு நம்ம காஞ்ச மிளகாவும் கரைப்பாக்கும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தாளிச்சுன்னு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்ட பிறகு சூடு அப்படியே இருக்கும். இதை ஆற விடணும். இப்போது இது ஆறிட்ட பிறகு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச சட்னியை போடணும். தண்ணி கொஞ்சமாக சட்னி அரைச்ச ஜாரில் ஊற்றி இருக்கிற சட்னி எல்லாத்தையும் வலித்து இதிலே கொட்டிடலாம். கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ண உடனே ஒரு கலர், ஒரு ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு கலக்கி வச்சிடுங்க செப்ரேட்டாக. இப்போது சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பூரி மாவை கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிக்கின்னு இப்படி ரோல் பண்ணிக்கலாம். கையில் ரோல் பண்ணி செப்ரேட்டாக வைக்கிற பதில் இப்படி பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இதை தான் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும். இப்போயும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் போட்டுட்ருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நான் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். ஸோ இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக ஆகும். என்ன இவங்க பூரியன்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து புது டெக்னிக். செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். அதாவது சப்பாத்திக்கு மாவு நம்ம எப்படி தீடுறோமோ அதே மாதிரி தான் தீடிக்கணும். இப்படி தீடுறதுனால நம்ம கைக்கு வந்து எண்ணெய் ஒட்டாது. இப்படி செய்கிறவங்க இப்படியும் செய்யலாம். இப்படி செய்யாமல் எண்ணெய் போட்டு தான் வேணுன்றவங்க அதையும் காட்டியிருக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு. ரெண்டுமே ஒன்றா பார்த்துக்கோங்க. சில நாள் சோம்பேறியாக ஃபீல் ஆகிற டைமில் நம்ம வந்து பூரி சாப்பிட்ணுன்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் நானும் செஞ்சேன். எனக்கும் ஃபீலிங் செய்கிறதுக்கே இஷ்டமே இல்லை. பட் ஸ்டில் பூரி சாப்பிட்ணுன்ற க்ரேவிங்ஸ் இருந்ததுனால செஞ்சேன். அப்புறம் மாவு சப்பாத்திக்கு போடுற அளவுக்கு போட்டு போட்டு தீடாதீங்க. அப்படி தீடினீங்கன்னா எண்ணெயில் போடும் போது அடியில் மாவு இருந்துடும். அப்புறம் எண்ணெய் சும்மா ரீயூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப லைட்டாக தான் நம்ம வந்து மாவு எடுத்துக்கணும். திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருக்கணும். திக்னஸ் இருக்கிறவளும் நல்லது தான். அதுக்கன்னிட்டு மெல்லிசாவும் ஆகிடக்கூடாது. இப்படி ஒரு பவுல் எடுத்து ரவுண்டாக ஷேப் வராதவங்க கட் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம்ல. அதனால தான் இதை சோம்பேறின்னு சொன்னேன். இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்த மாவை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து திருப்பியும் தீடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போடுறதுக்கான பூரி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நீட்டாக எடுத்து வச்சுக்கின்னு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கணும். கொஞ்சம் நல்லா தீடி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். இப்போது கேஸ் மேலே கடாய் வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதும் அந்த பூரியை எடுத்து அதில் போடுறதுக்காண்டி செஞ்சுருக்கிறேன். இப்போது எண்ணெயே போட்டு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்படி தான் செய்யணும். எண்ணெய் சூடாச்சா இல்லையான்னுட்டு கொஞ்சமாக மாவு கிள்ளி போட்டு பாருங்கள். எண்ணெயிலேருந்து மாவு பொரிஞ்சு வந்தால் பூரி மாதிரி, அப்போ தான் நம்ம பூரிக்கான மாவை அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இப்படி திருப்பி போடணும். பாருங்கள் எப்படி ப்ரொசீஜர் காட்டிருக்குறானோ அதே மாதிரி பண்ணுங்கள். சின்னதாக பண்ணினதெல்லாம் மாவு போட்டு பண்ணது. இப்போ ஒன்று பெருசாக பண்ணி காட்டினால அது எண்ணெய் போட்டு பண்ணது. எண்ணெய் போட்டாக்கா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் ரொம்ப குடிக்காது பூரி. இல்லை மாவு போட்டாக்கா மாவு இருக்கிறதுனால எண்ணெய் நிறையவே குடிக்கும். இப்படியே எல்லாத்தையும் எண்ணெயில் விட்டு எடுத்துக்கணும். புஸ்ஸுன்னு பூரி புஸ்ஸுன்னு தான் வரணும் எப்போவுமே. இன்றைக்கன்ற பாட்டுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு ரிசல்ட்டுக்காக. ஸோ பையனை எழுப்பி ப்ரஷ் பண்ண வச்சேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனே குளிச்சிக்குவான். அந்த நேரத்தில் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கினேன். பார்த்திங்களா நம்ம பூரி எவ்வளோ புஸ்ஸுன்னு அழகாக வந்துருக்குதுன்னு பெருசாக. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
கம்ப்ளீட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு ஸ்ரேயஸ் ரெடி ஆகிட்டாரு. அவருக்கு பவுட்ரு தலை வாடுறது எல்லாமே பார்த்துக்கிட்டு வேஸ்லைன் நல்லா தருவிட்டு ஸ்கூல்கிட்ட போயிட்டோம். இதுதான் அவரோட ஸ்கூலு. கிளாஸுக்கு போய் ரிசல்ட் பார்த்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்த பிறகு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. A+ ஃபஸ்ட் கிரேட் வாங்கியிருக்கிறான். அவனுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு இந்த வயசுலேயே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. நான் கேட்டதும் அவன் சிரிப்பை பாருங்களேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அவன் கார்ன் கேட்டான்னு கார்ன் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் வந்த வேகத்துலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு வீட்டில் உள்ள வேலைங்கள்லாம் இழுத்து போட்டு செய்கிறதா இருக்குது. அதே டைம் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனில் சாமான் போட்டு ஊற வச்சாச்சு. இப்போது வீடு பெருக்கிட்டு க்ளீன் பண்ணி போய் நான் சாமான் கழுவுறதுக்குள்ளே அது ஊறி நல்லா ஈஸியாக வந்துடும் அழுக்கெல்லாம். நேற்று நைட் சண்டேன்றதுனால நாங்களும் ஆடி பாடி கூத்தாடி போய் தூங்கிட்டோம். காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது வீடு இந்த கதியில் இருக்குது. இந்த கதியில் இருக்கிற வீடை என்னென்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அதை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் போதும். ஹாலை க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூமை போய் பார்த்தா பெட்ரூமும் அந்த கதியில் இருந்துச்சு. சரி, நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போனோமா என்ன பண்ண போனோன்னே தெரில. அவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன் நானே. அப்புறம் பார்த்த பிறகு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அன்னிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படியோ இருந்த பெட்டை இப்படி ஆக்கி வச்சுட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. வீடு க்ளீனாக இருந்தால் தான் சில பேருக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மைண்டு க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கன்ஃப்யூஷனாக டென்ஷனாகவே இருக்கும். எல்லாருக்கும் இப்படி தானான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே டைமில் அன்னம்மா உட்கார வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில். ஸோ அதை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே பாப்பாவுக்கு மோர் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அவங்க கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வீடு க்ளீன் பண்ணுறதும் நிறுத்தலை. வீடு பெருக்கணுமா இருந்துச்சு. அதை விசாரிச்சுட்டு அப்படியே சாமி வந்துச்சுன்னு ஓடி போய் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் வீடு க்ளீன் பண்ணுறத. குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் டிஸ்பேச் பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்ச சாமானை க்ளீனாக சீக்கிரமாக கழுவிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமான் கழுவுறத. இதுக்கு மேலே வீடியோ போட எதுவுமே இல்லை. இன்றைக்கான வ்ளாக் இதுதான். ஸோ எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. அப்படியே போகாதீங்க, கொஞ்சம் ரிசல்ட்டை பார்த்துட்டு போங்க. எல்லாத்துலேயும் எக்ஸலண்ட் வாங்கி எங்கள் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஸ்ரேயஸ்க்கு தேங்க்யூ.